السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم. وقال النبي صلى الله عليه وسلم عالم قريش جملوا ملء الأرض علما أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இஸ்லாம் என்ற ஒரு பெரும் கட்டிடம் உலகத்தில் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ பேர் அடித்தளமாக பயன்பட்டிருக்கிறார். அந்த நன்மக்களுடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய உன்னதமான அந்த தியாகத்தின் விளைவுதான் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் நூற்றாண்டுகளையும் கடந்து காலங்களையும் கடந்தது நினைத்து நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பேரறிஞர்களிலே பல்வேறு நன்மக்கள் இருந்தாலும் இஸ்லாம் கண்ட அந்த பேரறிஞர்களிலே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள். திருமக்களே, யார் இமாம் ஷாஃபி அவர்கள்? நாம் அவர்களை வணங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் கோடிக்கணக்கானவர்களுடைய மதுஹபை பின்பற்றுகிறார்கள். சாதாரணமான ஜனங்கள் மாத்திரமல்ல, பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட ஏராளமான முஹத்திஸீன்கள், ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பேரறிஞர்கள் போன்றவர்கள், வரலாற்று ஆசிரியர்களில் தேர்ந்த அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், கல்லுடைந்தாலும் கல்மகன் சொல்லுடையாது என்று போற்றத்தக்க அல்லாமா இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இந்த மதுஹபை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆற்றலும் மேன்மையும் உன்னதமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய சட்ட மேதை. சட்டங்களை இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் மாத்திரமல்ல, சட்டங்களை ஏற்றுவதற்குண்டான அடிப்படைகளை உசூலுல் ஃபிக்ஹ் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஒரு ஃபிக்ஹுக்கு அசலான விஷயம் எது? அந்த சட்ட மூலத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். அதே போல அவர்கள் இல்மு தஃசீரிலே தனி ஆற்றல் மிக்கவர்கள். இல்முல் ஹதீஸிலே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உன்னதமான ஸ்தானத்தை பெற்றார்கள். அதே போல அவர்கள் மருத்துவத்திலே, தீட்சண்யமான பார்வையிலே, மரபு கவிதைகளை ஏற்றுவதிலே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உன்னதமானவர். நாடி பிடித்து பார்த்தால் இமாம் ஷாஃபி உடனே சொல்லி விடுவார்கள். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆள் நாடி பிடிச்சு பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவருடைய நாடியை பார்த்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் வீடு போய் சேரமாட்டாருன்னு சொன்னாங்க. இவருடைய உடல்நிலை இருக்கிறதை வீடு போய் சேரமாட்டாருன்னு சொன்னாங்க. வந்தவர் சொன்னார் இமாம் ஷாஃபி, அவங்க இன்னொரு 10-15 நாள் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னமோ தெரியல, இவருடைய நாடி ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி அனுப்பினாங்க. இந்த அளவுக்கு மருத்துவத்திலேயும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார். அதே போல மரபு கவிதை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த மரபு கவிதைகள் சாதாரணமானது அல்ல. அவர்கள் இன்றைய கஸ்ஸாவிலே போர் மேகங்கள் சூழ்ந்து தற்காலிகமான அமைதியை கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பலஸ்தீனத்தினுடைய கஸ்ஸாவிலே எப்பொழுது இரண்டாவதும் இந்த அமெரிக்காவினுடைய கொடியவர் ஒருவர் அவர் ஆட்சி கட்டில் வந்த காரணத்தினால் கஸ்ஸாவையே நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம், நீங்கள் இன்றைய நாளைக்குள்ள இதை காலி செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூரமான அறிவிப்பை செய்த காரணத்தினால் எப்பொழுது அங்கே என்ன நிலை ஏற்படுமோ என்று மக்கள் எல்லாம் பயந்தும் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய
அந்த பலஸ்தீனத்தினுடைய கஸாவில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தார். ஆனால் 2 வயதில் தகப்பனார் வஃபாத்தாகிவிட்ட காரணத்தினால் அவருடைய தாயார் ஃபாத்திமா அவர்கள் மிகப்பெரிய தீட்சண்யமான பார்வை கொண்டவர்கள், மிக தீட்சண்யமான பார்வை கொண்டவர்கள். 2 வயதிலேயே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அங்கிருந்து அவர்கள் மக்காவுக்கு கொண்டு வந்து விட்டார், மக்காவிற்கு அழைத்து வந்து விட்டார்கள். சட்டம், அதாவது இமாம்களிலேயே அஹ்லுல் பைத்துக்கு சொந்தக்காரர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம்தான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, ஆலிமு குரைஷின், குறைஷி குலத்தில் தோன்றக்கூடிய ஒரு ஆலிம் பெருமகனார், எம்லவு மில் அல் அர்தி இல்மா, இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதியை தன்னுடைய கல்வியினால் நிரப்புவார் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு இவங்க எல்லாம் சொல்லல, ஆலிமு குரைஷின், குறைஷி குலத்தில் தோன்றக்கூடிய ஒரு ஆலிம், எம்லவு மில் அல் அர்தி இல்மா, இந்த பூமியினுடைய பெரும்பகுதி அவர்கள் தங்களுடைய கல்வியினால் நிரப்புவார்கள் என்று சொன்னார். அது பெரும்பாலான அறிஞர்கள் ஸல்லல்லாஹுடைய அந்த ஹதீஸினுடைய விளக்கம் ஹஜ்ரத் இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ என்று சொல்வார். அந்த அளவிற்கு அவர்கள் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வியிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார், மிகப்பெரிய தேர்ச்சி. மக்கமா நகரத்தில் வந்தார்கள், மக்கமா நகரத்திலே வந்தால் அவருடைய தீட்சண்யமான அறிவு, 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். மக்காவில் இருந்த பெரும் பெரும் அறிஞர்களிடத்தில் எல்லாம் சட்டத்தை பயின்றார்கள். 10 வயதிலேயே மக்காவினுடைய முஃப்தியாக அவர்கள் நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்தார்கள். தங்களுடைய 15வது வயதிலே மக்காவின் முஃப்தியாக ஆக்கப்பட்டார். அதை போல பின்பு மதீனா முனவ்வரா சென்றார்கள், கல்வியினுடைய பட்டணமா மதீனா முனவ்வராவிலே. அதே போல இமாமுல் அஇம்மா ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அறிவின் சிகரம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்தவர்கள் வியக்காமல் இருக்க முடியாது. அவருடைய அறிவு ஞானத்தை தெரிந்தவர்கள், அவருடைய அறிவின் ஆழத்தை கண்டவர்கள் வியக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அறிவின் ஆழம் கண்டவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக்கை பார்ப்பதற்கும் பாடத்திலே அமர்ந்து கல்வி ஞானத்தை பெறுவதற்கும் அதற்கு இமாம் ஷாஃபி பயணப்பட்டு மதீனா முனவ்வரா செல்கிறார். மஸ்ஜித் நபவிக்கு சென்று தங்களுடைய பாட்டனார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் நின்று சலாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பார்க்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிஞர்களுடைய சபை. ஏராளமானவர்கள் அறிந்திருக்க கம்பீரமான தோற்றத்தோடு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கிருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். முதலாக அவங்க இடத்திலிருந்து கேட்ட வாசகத்தை சொல்கிறார்கள். ஹத்தஸனி நாஃபிஉன், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கம்பீரமான குரலில் சொல்கிறார்கள். ஹத்தஸனி நாஃபிஉன் அன் இப்னி உமர அன் ஸாஹிபி ஹாதல் கப்ர். இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலிருந்து நான் கேட்டேன், அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து கேட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கபருக்கு சொந்தக்காரர் இடத்தில் ஸல்லல்லாஹு புனிதமான ரவுலாவின் மீது கை வைத்து பாடம் நடத்தினார். எனக்கு அப்படியே ஹைபத்தாகிவிட்டது, பயம் ஏற்பட்டு விட்டது, உடம்பெல்லாம் திரிந்து விட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடையிலே தொடர் என்பது 2 தான், இமாம் நாஃபியும் இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என் ஸாஹிபி ஹாதல் கபர், இந்த கபருக்கு சொந்தக்காரர்களான அந்த நூறானியத்திலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறேன் என்று அவர்கள் பாடம் நடத்திய அந்த விதம் இருக்கிறதே, அவர்கள் சொன்ன அந்த நிலை என்னை அப்படியே மெய்சிலிருக்க வைத்து விட்டது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். போய் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல எந்த மாணவர் போனாலும் சரி, தன்னை மாணவர் என்றால் அவங்களுடைய மாணவர் என்றால் கேட்பார்கள், யார் எவர் என்னன்னு கேட்பாங்க. நான் என்னுடைய பெயர் முஹம்மது, நான் உஸ்தாவில் பிறந்தேன், மக்காவில் இருக்கிறேன், என்னுடைய தாயார் சிறுபிராயம், கல்வி கற்பதற்காக என்னுடைய தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க, என்னுடைய தாயார் கல்வி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் வந்தாலும் ஒரு உபதேசம் செய்வாங்க. இத்தகில்லாஹ் வஜ்தனிபில் மஆசி, என் அருமை மகனே பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளும் சொன்னாங்க. பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தை கூடுதல் சொன்னார்கள், நான் உன்னிடத்தில் பார்க்கிறேன் சயகூனு லக ஷுஊன், உனக்கு பல்வேறு உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த தீட்சண்யம் உனக்கு தெரிகிறதுன்னு சொன்னார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலிருந்து பாடம் படிக்கிறார்கள்.
பாடம் படித்தால் அன்றைய காலகட்டத்திலே எழுதுவதற்குண்டான அந்த எழுதுகோலோ, அதை முக்குவதற்குண்டான அந்த ஒரு குடுவாயோ, அது மாதிரி அதை எழுதுவதற்குண்டான வாங்குவதற்குண்டான ஒரு வசதி இமாம் ஷாஃபியிடத்தில் இல்லை. அவர்கள் யத்தீமாகவும் இருந்தார்கள், ஃபகீராகவும் இருந்தார்கள். கான யத்தீமன் ஃபகீரா என்று எழுதுகிறார்கள். அவர்கள் யத்தீமாகவும் ஃபகீராகவும் இருந்தார்கள். எனவே இமாம் ஆனால் மனன சக்தி 10 வயதிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மொத்த முஅத்தாவை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு உள்ள கிதாபுங்கிறது, ஹதீஸ் கிதாபுங்கிறது முஅத்தா மட்டும்தான். இமாம் புகாரி எல்லாம் பின்னால் வந்தவர்கள். அதனால் இந்த முஅத்தாவினுடைய மொத்த கிதாபை மனப்பாடம் செய்து விட்டார். மனப்பாடம் செய்து இமாம் மாலிக் இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்தால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இவங்களுடைய பசியான அந்த அரபியை, இவங்களுடைய ஆழ்ந்த இலக்கிய புலமை உள்ள அந்த அறிவு ஞானத்தை பார்த்து, அதனுடைய சொல்வதை பார்த்தும் கூட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர் ஆனந்தப்பட்டார். அந்த அளவிற்கு தீட்சண்யமான ஒரு நிலையில் இருந்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் அமர்ந்து பாடம் படிக்கிறார்கள். இங்கிருந்து போகும் பொழுது மக்காவுக்கு போறதுக்கு உண்டான வாகன வசதி எல்லாம் கிடையாது. இமாம் மாலிக்கை தேடி மக்காவிற்கு செல்கிறார்களே, நடந்துதான் போனாங்க. நடந்து செல்கின்ற நேரத்தில் தான் ஒரு கூட்டம் மதீனாவுக்கு செல்கிறது. எவ்வளவு பெரிய தியாகங்களை அந்த மக்கள் செய்து இந்த தீனை ஹயாத்தாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் மதீனா செல்கிறது. அவங்களோட சேர்ந்துகிட்டாங்க. சொல்றாங்க, 8 நாட்கள் பயணப்பட்டேன், 8 நாட்களில் நான் 16 குர்ஆனை கத்தம் செய்தேன்னு சொல்றாங்க. 8 நாட்கள் 16 குர்ஆனை நான் கத்தம் செய்தேன். பயணம் செய்து செல்கிறார்கள். இங்கிருந்து அவர்கள் நடந்தே போனார்கள். அந்த குழுவினரோடு சேர்ந்து அங்கே சென்றார் என்பதை பார்க்கிறோம். எல்லா கலையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். உங்களுடைய கவிதை இருக்குத, மரபு கவிதை, அதையே தனி ஒரு பாடமாக ஒரு நாள் சொல்லலாம். எவ்வளவு தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் ஜௌஹருன் நஃபீஸ் ஃபீ ஷஹரி முஹம்மது இப்னு இத்ரீஸ் என்ற அவர்களை பற்றிய ஒரு எழுதிய கவிதையின் தொகுப்பு இருக்கிறது. மல் அய்யாம், காலங்களை பற்றி எழுதுகிறார். காலத்தினுடைய கோலம், உலகத்தில் காலம் என்னென்ன கோலங்களை எல்லாம் செய்தது என்பது குறித்து காலங்களை பற்றி அவர்கள் எழுதக்கூடிய அந்த கவிதைகள். மஅன் நஃப்ஸ், மனிதனை பாடுபடுத்தக்கூடிய நஃப்ஸை பற்றி எழுதுகிறார்கள். நஃப்ஸை பற்றி எழுதுகிறார்கள். அதனுடைய கொடுமையை, அது உண்டாக்கி விளைவிக்கக்கூடிய தாக்கத்தை எழுதுகிறார்கள். நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. கவிதையிலேயே ஹுப்புன் நிசா, பெண்களின் நேசம், அதை எழுதுகிறார். பெண்கள் துன்யால யார் யார் என்னென்ன பாடுபடுத்தினாங்க, என்ன உலகத்துல என்னென்ன விளைவுகள் உண்டாச்சு, அந்த பெண்களிடத்தில் தவறான நடத்தை கொண்டவர்கள் ஆகிவிட்டால் என்னென்ன வரும், அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்கிறதே நம்ம எல்லாம் பயமுறுத்த செய்கிறது. அப்படிப்பட்ட கடும் விஷயங்களை எல்லாம் எழுதுகிறார். அவங்க ஒரு கவிதையில சொல்றாங்க, மை யஸ்னி ஃபீ கௌமின் பி அல்ஃபை திர்ஹமின் ஃபீ அஹ்லிஹி யஸ்னி பி ருபஇ திர்ஹமின். 2000 திர்ஹம் கொடுத்து ஒருத்தன் தவறான நடத்தையில ஒருத்தன் தினா செய்தான்னா அவனுக்கு வரக்கூடிய சந்ததி காலனா கொடுத்து தினா செய்வான்னு சொல்றாங்க. அதாவது மூதாதையர்கள் அவருடைய செயல்பாடு அவனுடைய சந்ததிகளை பாதிக்கும் எழுதுறாங்க. இந்த கவிதையினுடைய சாரமாக மூதாதையருடைய செயல்பாடுகள் இருக்கிறதே சந்ததிகளை பாதிக்கும். எனவே இரையச்சம் உள்ள நிலையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த கவிதையினுடைய வரிகளிலே சொல்லி காட்டுவார். அல் ஹவா அல் மஹப்பா, ஒரு மஹப்பத்துக்குண்டான ஒரு நட்பினுடைய இலக்கணங்கள் என்ன, ஒரு நட்பு என்று சொன்னால் அதனுடைய இலக்கணங்கள் என்ன, அதனுடைய தராதரம் என்ன, சுப்ஹானல்லாஹ், அதை பற்றி அவ்வளவு எழுதுகிறார். ஏராளமான கவிதையின் தொகுப்பு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளது. அதே போல தீர்க்கண்யமான இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அவங்களை பத்தி எல்லாரும் போர்ந்து சொல்லி இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ, அதே போல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் உச்சமான வார்த்தை அவர்களை பற்றி சொன்ன புகழ் மாலையிலேயே அதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் கஷம்ஸில் துன்யா வகல் ஆதியத்தில் நாஸ், உலகத்திற்கு ஒளி தரும் சூரியனை போல் இமாம் ஷாஃபி சொன்னார். அதே போல ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஆபியத்தை போல் என்று சொன்னார். இமாம் ஷாஃபி இருந்த காலம் உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருந்தார். மனிதனுக்கு ஆபியத் எவ்வளவு முக்கியமோ, அவனுடைய சுகம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல் இமாம் ஷாஃபி இந்த உலகத்தில் ஒரு ஆபியத்தை போல் இருந்தார்கள் என்று அதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர், பாடம் படித்தவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே பாடம் படித்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார். கண்ணியமானவர்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபியை சொல்லிக்கிட்டு தன்னுடைய உஸ்தாதை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உஸ்தாத் எவ்வளவு பெரிய கல்வி ஞானம் மிக்கவர்கள்,
பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இரவை பிரித்து இபாதத் செய்வதிலேயும் குர்ஆனை ஓதுவதிலேயும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை கழிப்பதிலேயும் எப்படிப்பட்ட பேணுதல் வந்து அவங்க வீட்லயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு தடவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பார்க்க வர்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப குறைவா தான் சாப்பிடுவாங்க. தன் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரொம்ப குறைவா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க வந்து நிறைய இபாதத் செய்வாங்க, சீக்கிரமே எழுந்திருச்சிருவாங்க என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதனால அவங்க வீட்டுக்கு வர்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புள்ள பாக்குறாங்க, அப்படிப்பட்ட ஒரு மேதையை நம்முடைய தகப்பனார் இவ்வளவு உயர்வா சொல்லி இருக்கக்கூடிய அந்த மேதை அல்லவா காண போகிறோம் என்று அவர்களுக்கு ஹிதமத் செய்வதற்காக வேண்டியுள்ள உணவு ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சு, அவங்களுக்கு ஒது செய்வதற்காக தஹஜ்ஜுதில் இருந்தால் ஒது செய்வதற்காக தண்ணீரை ஏற்பாடு செய்து எல்லா காரியங்களையும் செய்து வைக்கிறார். வந்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு முன்னால உணவு வைக்கப்பட்டுச்சு, ஒண்ணும் மிச்சமாகல, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. அந்த பிள்ளைக்கு பெரிய ஆச்சரியம், நம்முடைய தகப்பனார் இவ்வளவு சொன்னாங்களே, இமாம் ஷாஃபி ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்களே, ஆனா இவ்வளவு சாப்பிட்டாங்களே. அது மாதிரி ஒது செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தண்ணீர் கூட எடுக்கப்படவில்லை, தூங்கிட்டாங்க போல் தெரியுது. இவங்க நினைச்சாங்களாம் ஒது செய்வதற்காக தஹஜ்ஜுதுக்கு ஒது செய்து வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை கூட உபயோகப்படுத்தல, தூங்கிட்டாங்க போல் தெரியுது. தகப்பனார்ட்ட வந்து கேட்டாங்களாம். தகப்பனார் சொன்னாங்களா, என் அருமை மகளே நீனே கேடுவா இமாம் ஷாஃபி கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நான் ஒரு கண்ணியமானவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன். இன்னக்க கரீம், கண்ணியமானவர். ஒரு தகாமன் கரீமி, தகாமன் கரீமி தகாமன், கண்ணியமானவருடைய உணவு இருக்கிறதே அதுவே ஒரு ஆரோக்கியத்திற்கான உணவு. நான் ஹலாலான உணவு சாப்பிட்டு கொஞ்சம் நாளாச்சுமா, இதுல அந்த பிரகாசத்தை பார்த்தேன், ஹலாலினுடைய பிரகாசத்தை நான் பார்த்தேன். எனவே எதையும் நான் விட்டு வைக்கல, சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டால் சரி தூங்கிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டுட்டு என்று நினைத்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், மானாமத் ஐனி ஹத்தா உஜத்திதல் உது, என் கண்ணு தூக்கல் வந்தால் அல்லவா நான் திரும்ப உது செய்ய வேண்டும். நான் இரவு உறங்கவில்லை, இரவு நேரத்தில் நான் உறங்கவில்லை. ஏராளமான மசாலாக்களை ஆய்வு செய்து அதனுடைய முடிவு இப்படி இருக்குமோ என்று நினைத்த பல மசாலாக்களை இந்த நேரத்தில் இஜ்திஹாத் செய்து நான் இந்த இரவில எடுத்தேன்னு சொன்னார். அருமையானவர்களே, கல்வியினுடைய கரை கண்டவர்கள் மக்காவிலும் மதீனா முனவ்வராவிலும் பகதாதிலும் அதேபோல் எகிப்து மிஸ்ரிலும் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வியை தேடி 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 பயணப்பட்டு உலகத்தில் கல்வியினுடைய ஞானத்தை பொக்கிஷத்தை அளித்தவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபை, அவங்கள்ட்ட ஒரு மசாலா, ஒரு சட்டம் கேட்டு ஒரு பெண்மணி வருகிறார்கள். ஒரு கணவர் வருகிறார். எனக்கு நானும் என் ஒய்ஃபும் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல என் ஒய்ஃபு சொன்னா, நான் நிலவை விட அழகான ஆளுங்கன்னு சொன்னான். அவ சொன்னா, நான் நிலாவை விட ரொம்ப அழகா இருக்கிறேன். ஆமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு திரும்ப என்கிட்ட சொல்றான். நீ நிலாவை விட அழகா இல்லைன்னா நீ தலாக்குன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது தலாக்கா தலாக் இல்லையா அப்படின்னு கேட்டு வர்றாங்க. இந்த வாசகத்தை எப்படி பொருத்தம் இல்லாத ஒரு வாசகத்தை நான் சொல்லிட்டேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எப்பா நிலாவை விட அழகாவா இருக்க முடியும்? உலகத்திலேயே வர்ணனைக்கும் அழகிற்கும் பெயர் பெற்றது அல்லவா நிலா, அதனால தலாக்கு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்டுட்டு வெளியில போறாரு. அங்க ஒரு சின்ன பையன் வர்றாரு. என்ன விஷயம் கேட்கிறாங்க இப்படின்னு சொன்னாங்க. இல்லையே, வேறு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாங்களாம். இந்த செய்தி அவர் உடனே ஏற்கனவே இருக்க அருந்து போறத சேர்த்து வைக்கிறதுக்கு வழி சொல்றாங்க இல்லையா ஏதோ அப்படின்னு நேரடியா இமாம் மாலிக் சொன்னாங்களாம். இமாம் மாலிக் நினைச்சாங்களா, அது சொல்றதா இருந்தா முஹம்மது திடீர் ஷாஃபியா இருக்கணும்னு நினைச்சாங்க. இந்த அருமை மகனை வான் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னன்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் மிக 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 அழகாக படைத்திருக்கிறோம் என்றல்லவா அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் படைப்புகளிலே மிக நேர்த்தியான மிக அழகானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அது ஹுஸ்னாக இருக்கலாம், இது அஹ்ஸன் அல்லவா, அல்லாஹ் அழகு மிக பேரழகு என்றல்லவா அல்லாஹ் மனிதனை சொல்கிறான் என்று இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்களாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, அக்தா மாலிகுன் வஸாப ஷாஃபிஈ, இந்த இடத்தில் இமாம் மாலிக் சரிகி விட்டார், இமாம் ஷாஃபி சரியா சொல்லி இருக்கிறார். பெருமக்களை, இமாம் மாலிக்கினுடைய அறிவை பார்த்தவர்கள்
இந்த செய்தியை சாதாரணமா நினைக்க மாட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகம் கொண்டாடிய மேதை. முதல்ல ஹதீஸ் உலகத்திலே ஹதீஸை உருவாக்கியவர்கள் அவர்கள் தான். ஹதீஸ் கிதாப் எழுதினவங்க அவங்க தான். மொத்தாவை தொகுத்தவங்க அவர்கள் தான். அதனால அப்படிப்பட்ட ஒரு கல்வியின் கடலாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார். உண்மையானவர்களே, எந்த சட்டம் கேட்டாலும் சரி, எந்த விஷயத்தை அது மாதிரி பொறாமைக்காரர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எதிராக பொறாமைக்காரர்கள் ஆட்சியாளர்களிடத்தில் சென்று அவங்களுடைய நிலைகளை சொன்ன பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பணிவுக்கு சொந்தக்காரர்கள். எனவே அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அரசவையில இருந்து. இப்படி மாதிரி நீங்க கொஞ்சம் மார்க்க விஷயங்கள்ல அறிவில் குறைவான ஒரு நிலையில மக்களுக்கு சட்டம் சொல்வதா கேள்விப்படுகிறேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்களை என்ன கேள்வி கேட்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்னு சொன்னாங்க. கேட்கப்பட்டது கேள்விகள் கேட்க, இப்படி இருந்தா என்ன சட்டம், இப்படி இருந்தா என்ன சட்டம், இப்படி ஒரு சூழல் எந்த சட்டத்துல வரும், எதை கேட்டாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடன் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு வீட்டுல ஒரு ஆடு அறுக்கப்பட்டுச்சு. ஆடு அறுக்கப்பட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்காரர் வர்றாரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுங்க, அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, எனக்கு அது ஹராம் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இப்படி சூழல் வீட்டுக்காரர்கள் அவங்க சொன்னாங்க, அப்படியா, அப்ப எங்களுக்கு ஹராம் தான் அவங்க சொன்னாங்க. இது எந்த நிலையில் வரும், யாருக்கு இந்த சட்டம் பொருந்தும், இப்படி ஒரு சூரத், இப்படி ஒரு தோற்றம் யாருக்கு வரும்னு கேட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, அவர் சிலை வணக்கம் செய்பவராக இருந்தார். வீட்டிலே ஆடு என்பது சிலையின் முன்னால் வெட்டப்பட்டது, சிலைகள் பெயர் சொல்லி வெட்டப்பட்டது. இவர் அதுக்கு பின்னால வெளியில போயிட்டார். வெளியில போன இடத்துல இவருக்கு இஸ்லாமிய பாக்கியம், ஈமானை ஏற்றுக்கொண்டார். வந்து சொன்னார், நான் ஈமான் கொண்டு விட்டேன், எனவே அந்த சிலைகளின் பெயரால் பலியிடப்பட்ட அந்த ஆடு எனக்கு ஹலால் அல்ல, நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க நீங்க யாரு என்ன இஸ்லாம்னா கேட்ட பிறகு எல்லாம் இஸ்லாம் ஆயிட்டாங்க, ஆகவே எல்லாருக்கும் அது ஹராம். இப்படி ஒரு சூழல். ஒரு விஷயத்தை சொன்னார், அதற்குண்டான தோற்றத்தை சொன்னார். ஒரு ஆள் ஜினா செய்தார், ஒரு ஆளை கொலை செய்ய வேண்டும், இன்னொருவரை கல்லறிய வேண்டும், இன்னொருவருக்கு சாட்டை கொடுக்க வேண்டும், இன்னொருவருக்கு அந்த சாட்டை அடியிலே பாதி கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒண்ணுமே தண்டனையே கிடையாது. 5 பேருக்கு 5 நிலை, 5 பேர் ஜினா செய்துட்டான், 5 பேருடைய சட்டம் இப்படி. ஒரு ஆளை கொலை செய்யணும், ஒரு ஆள் கல்லறிய வேண்டும், ஒரு ஆளுக்கு சாட்டை கசையடி, இன்னொரு ஆளுக்கு அந்த கசையடியிலே பாதி 80-40, இன்னொரு ஆளுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அது எப்பாவது வருமா, இப்படி ஒரு சூழல் வருமானு கேட்டாங்களா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி யோசிக்கல். அவங்க சொன்னாங்களா, ஆள் ஜினாவை ஹலால் என்று கருதினான், ஜினா செய்தது மாத்திரமல்ல ஜினாவை ஹலால் என்று கருதினான், அவன் கொல்லப்பட வேண்டும். 2வது ஆள் மனமுடித்தவன், கல்லறிய வேண்டும். 3வது ஆள் சிறுவயது பாலிகானவன் ஆனால் மனமுடிக்காதவன், அவனுக்கு கசையடி கொடுக்கணும். 4வது ஆள் அடிமை, எனவே அவனுக்கு பாதி கசையடி. 5வது ஆள் மஜ்னூன், பைத்தியக்காரன், அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் உடனடியாக தீசன்யமான அறிவை பெற்ற காரணத்தினால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னாங்க என்பதை பார்க்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாங்க, யாரும் பதில் சொல்லல. ஒரு மீராத் வராகத்து சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கேட்டார்கள், இருந்து அவ்வளவு பேரும் வாய் மூடியிருந்தார்கள். இமாம் ஷாஃபி தான் விளக்கம் சொன்னாங்க என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால் இஸ்லாம் இந்த உலகத்தில் கண்ட மேதைகளிலே, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கண்ட பேரறிஞர்களிலே அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனித்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். அவங்க எழுதின கிதாபுல் இருக்கிற சுப்ஹானல்லாஹ், அதை மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் படிக்கவே ஏறும், அவ்வளவு இலக்கிய தரத்தோடு எழுதியிருக்கிறார். அவர்கள் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பாடம் பயின்றவர்களும் பல்லாயிரக்கணக்கானவர்கள், அவருடைய வதுகவை பின்பற்றக்கூடியவர்கள் கோடிக்கணக்கானவர்கள், அதிலேயும் பேரறிஞர்களான ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இமாம் பைஹகி போன்றவர்கள், அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள், பெரும் மேதைகள். அவர்கள் வகுத்து தந்த அல்லாஹ் ஆயத்துகளில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் இஜ்மாயில் இருந்தும் அவர்கள் தொகுத்து தந்த அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹு தஆலா அந்த பெருமக்களின் அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள் புரிவானா. இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலை பெறுவதற்கும் அது பிரகாசத்தை பெறுவதற்கும் காரணமாக இருந்த அந்த நன்மக்களுடைய அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. அந்த அருள் பைத்தியுடைய பெருமக்களோடு நாளை கியாமத்தில் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்தில் சேர்ந்திருப்பார்களே, அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.